பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாள் ஆண்டவர் உங்க கூட பேசுறாரா? இன்னைக்கு கூட ஒரு முக்கியமான காரியத்தை ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் விளக்கப் போகிறார். வாசிக்கலாமா? யாக்கோப்பு 1:8 இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இரு மனம் ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம். எலியா ஜனங்களை பார்த்து சொன்னா, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி 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 நடப்பீங்க? கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானா பாகாலை பின்பற்றுங்க. என் அன்பு தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நான் அநேகர் இந்த ஊழியத்தில் சந்தித்திருக்கிறேன். ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க வருவாங்க, ஆனால் அவங்க மனம் வேற ஒன்று யோசித்து கொண்டு இருக்கும். இங்கே ஜெபிப்போம், இங்கே ஒன்றும் நடக்கலைன்னா இன்னொரு இடத்துக்கு போவோம், அங்கே ஒன்று நடக்கலைன்னா வேற எங்கேயாவது போவோம். ஆக மொத்தம் இருதயத்தில் 2 சிந்தனை எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட மனிதனால ஆண்டவரிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்லாரு, என் கண்ணை உன் மேலே வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துவேன். நாம எந்த வழியில நடக்கணும்ன்றத அவர் தான் முடிவு பண்ணணும். அந்த அதிகாரம் அவருக்கு உண்டு. அதை அவர் கையில கொடுக்கும்பொழுது நம்முடைய காரியங்கள்ல நம்ம எப்படி நடக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எல்லாவற்றையும் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்க தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய ஆலோசனைக்காக அவருடைய பதிலுக்காய் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் தெளிவான காரியங்களை விளக்கி சொல்லி, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இங்கே வாங்கலாம், இங்கே வாங்கக்கூடாது, இங்கே போகலாம், இங்கே போகக்கூடாது, எல்லா காரியத்தையும் ஆவியானவர் அழகாய் உங்களுக்கு விளக்கி சொல்லி அவர் வழியிலே உங்களை நடத்துவார். அநேக இடங்களுக்குள்ளே பிரவேசிக்கும் போது பவுலுக்கு ஆவியானவர் சொல்ல, இந்த பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்காதே, அங்கே உனக்கு பிரச்சனை இருக்குது, இந்த இடத்துக்கு போகாத, அங்கே பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி ஆவியானவர் எச்சரிப்பார். என்னுடைய ஊழியத்தில் கூட அநேக நேரங்களில் சில காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆவியானவர் மிக அழகாய் அதை நடத்தி கொண்டு போயிருக்கிறது நான் வந்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். என் அன்பு சகோதரன், என் அன்பு சகோதரியே, நீங்கள் இரு மனதோடு ஒரு காரியத்தை செய்யும்போது நிச்சயமாய் உங்களால் அதில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாம, அவர் செய்ய வேண்டிய அவருடைய காரியங்களில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் நாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த 2 மனம்தான். இந்த டபுள் மைண்டு மிக ஆபத்தான விஷயம். இந்த டபுள் மைண்டு உடைய ஆள் எப்படி இருக்கிறான்னா, தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவன் ஒரு இடத்துல இருக்க மாட்டான், இங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் அலப்பாஞ்சிக்கிட்டே இருப்பான். கடைசி வரைக்கும் அவன் வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான இடமோ அவன் விரும்புகிற எந்த காரியமோ அவன் பெற்றுக்கொள்ள முடியாதபடி தோல்வி உள்ளவனாய் நிற்பான். வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளைய ஆவியானவர் உங்ககிட்ட பேசியிருக்காங்களா? ஒருவேளை டபுள் மைண்டு உள்ள ஆளா நீங்க, இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நஷ்டமோ தோல்வியோ லாபமோ எதுவாக இருந்தாலும் என் தேவன் சொல்லுகிற காரியத்தை செய்வேன், அவர் காட்டுகிற பாதையில நடப்பேன், அவர் ஆலோசனை கேட்டு அதன்படி செயல்படுவேன். நீங்க ஒப்பு கொடுங்க. ஒரே மனதோடு ஆண்டவரை தேடுங்க. அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் தோற்று போகவோ வெட்கப்பட்டுவோ தலைகுனிந்து போகவோ அவர் ஒருபோதும் விட மாட்டார். ஒரு மனதோடு அவரை தேடுங்க, அவர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க செய்வார். ஜெபிக்கலாமா? இந்த இரு மனதை இன்னைக்கே உங்களிடத்தில் எடுத்து போட்டுருங்க. ஒரே மனதை எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி அவர் நாமத்தை பிடித்து கொள்ளுங்க, அவர் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, எங்களுக்குள்ள இருக்கிற அந்த இரு மனதை எடுத்து போட்டு ஒரு மனதின் ஆவியை கொடுத்து ஒரே சிந்தையோடு உம்மை தேட உதவி செய்யும். உம்மிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.